அப்படி போயிட்டு ஆகுதா ரெக்கார்டிங் ஆகுதா ரெக்கார்ட் ஆகுது السلام عليكم ஆட்டோ ஸ்கூலுக்கு வராமல் இருக்கிறதால அந்த சும்மா வேஸ்ட் ஆகுது அவங்களோட அந்த ஸ்கூல் லைஃப் மறக்குது கொஞ்ச நாள் தான் இருக்கு அந்த சேர்த்து பேசி போட்டு நீ வைஸ் பிரின்சிபல் அவர் விம்சான் சார் ஸ்டாஃப் ஆகிருக்கார் டிசிப்ளின் அதெல்லாம் பார்த்து டிசிப்ளின் வாங்க சார் கொஞ்சம் இருக்காங்களா இருந்தா இந்த 2 மாதம் மெடிக்கல் வந்து எக்ஸெப்ட் பண்ணாங்க இல்லைங்க அவர் சார் ஃபோன் பண்ணினார் இந்த மருதானை இதோட பேசினார் அங்கேயும் போய் பார்த்து யார் மற்ற சார் அப்போ ஒரு 2 கிழமை ஒரு கிழமை வேண்டாம் தருவாங்க அப்படி தர மாட்டாங்க லைப்ரரியை வச்சு பேசலாங்க நான் மாமா அங்கே அங்கே வச்சு பேசலாங்க நீங்கள் அந்த லைப்ரரிக்குள்ளே போங்க அது ரெஸ்ட் அது அவர் முடிக்கிறா அவன் மாதிரி யார் அந்த முதலாம் பாடம் முடிய தான் நம்ம வண்டி எடுக்க என்ன முதலாம் பாடம் முடிய இப்போ 8:30 மணிக்கு முடியும் தானே முதலாம் பாடம் என்ன திறந்துருக்கு அந்த லைப்ரரியில் இருக்கட்டான் அந்த சரி சரி 8:30க்கு முடியும் தானே பாடம் நீங்கள் வாரீங்களா அந்த ரூம் சொல்லுங்க இல்லை அவர் அங்கே போக சொன்னார் இவர் இங்கேருந்து வெளியே போகணும்னு சொன்னார் சார் வெளியே வச்சது இல்லை அண்ணன் ஏமாற்றி போட்டு போயிட்டாங்களா இப்போ வெளியே போகணும்னு சொல்லி சொன்னார் அவர் அந்த சார் இல்லை அவர் அவங்களோட பிரச்சனை பிரின்சிபல்கிட்ட போகணும் பிரின்சிபல் சொன்னால் அதான் பிரின்சிபலுக்கு முழங்காட்டி பிரின்சிபல் முழங்கப்படுத்தணும் அவருக்கு தெரியாது அன்றைக்கு நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இதைய வந்து ஒரு 3-4 நாளாக வந்துட்டு இருக்கேன் நாங்களும் வந்து இது பிரச்சனை இது ஆராயத்தில் இப்போ ஆட்டோக்காரங்க வேண்டிக்கும் அது அவன் இதுக்கு பின்னாலே நம்ம என்ன சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க அது சரி வாங்க நீங்கள் பிரின்சிபல் முடிவு எடுக்கட்டும் ஏன்னா எனக்கு அவன் முடிவு எடுக்கணும் மற்ற பிரின்சிபல் அவன் முடிவு எடுக்கா இல்லையே சும்மா கிளாஸ் டீச்சர் அவங்க பிரின்சிபல் தனியார் முடிவு எடுக்கா இல்லை நான் கதைக்கும் இவங்க அன்று எனக்கு செஞ்ச போல
அதுக்கு முதல்ல நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. நீங்க பேசுறதுக்கு இடம் கொடுங்க. கொஞ்சம் இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது கூட நான் எடுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு அந்த லைப்ரரி யாரும் வைக்க மாட்டாங்க சார். ஒரு நம்பிக்கையை வச்சு போட்டு சார் பாத்ரூம் போய் வர சார் சார் நீ பாருங்க மூட்டை பாருங்க உங்களோட நாம கதைப்போம் விஷயம் பேசுவோம் சார். கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அவங்க நடந்தது அவங்க பிள்ளைகள் சார். பிள்ளைகள் ஸ்கூலோடு போயிடுமா அவன் சார் போலீஸ் நீங்க நிற்க மாட்டேங்க. இல்லை இல்லை ஓ நாங்களும் ஸ்கூல் ஸ்கூல் கொஞ்சம் சைலண்ட் கோஆப்ரேட் பண்ணுங்க நாங்கள் ஒரு முடிவோடு அளிக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த டீச்சர்ஸ் இந்த பாடங்களை விளக்கலாம். இப்போ நாங்கள் 3 கிழமையாக வரோம் தான் ஒரு முடிவெடுத்து புதன்கிழமை வார வேண்டிய ஆட்களை திங்கட்கிழமை முடிவு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தனிப்பட்ட ரீதியில் கையாண்ட நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு கூப்பிடக்கூடிய தானே அவங்களுக்கு வேண்டிய வாங்கி போனவங்க ஒன்றுக்கு அந்த இருக்கு கேட்டு அன்னைக்கு அவர் பாடத்துக்கே போயில தான் கூப்பிட்டதுக்காக வேண்டி பாடத்துக்கு வருவங்களோட உள்ளுக்கு இருந்தார். இப்போ என்னன்னு சொன்னால் அன்றைக்கு நடந்த விஷயம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஒரு கார்டியன்ஸ் வரோம். அவசரமா நிரப்ப வேண்டி அனுப்ப வேண்டிய போ. அப்ப நான் அது இதையும் இப்படிதான் வந்திருக்கேன். எல்லாரும் இங்க தான் நிறுத்தினார். வேளாண்டபடியா தான் நான் என்னன்னா உள்ளுக்கு இருக்கோண்டு உங்களுக்கு ஒரு இதாக அதே தெரியல. ஒரு டீச்சர் ஒரு டீச்சருக்கு இல்லை அவன் கோவப்பட பேசியாக்கலாம். இல்லை சார் இல்லை வெளியில இருங்க. நீங்க 2 பேரும் அங்க இருங்க. நீங்களும் இருங்க. பாடத்துக்கு முடியும். உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வாங்க. உங்களுக்கு தான் கடமை திறந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல்பாடு அவருடைய. அது வந்து ரொம்ப மனிதாபிமானமே. அந்த கால் முடியாம இவர் வராது இவர ட்ரெயினர் சொன்னா என்ன அன்னைக்கு நான் பிள்ளைகளோட தானா தன்னிச்சையா செயல்பட்டு அவங்களையும் கொண்டாந்து உள்ளுக்கு வச்சு கொண்டு பாடத்துக்கு போகாம அவங்களோட இருந்து கொண்டாரு. நான் சொன்னேன் நீங்களே தானே கூட முடிவெடுங்க. இவர் என்ன செய்திருக்கிறார் அதுக்குள்ள இவங்களை இதுல விட்டுட்டு பாத்ரூமுக்கு போறோம். வந்து பார்த்தா 2 பேரும் இல்லை. பேண்ட் கட்டி கொண்டு இவங்களுக்கு இருக்க ஆக்கள் இல்லை. அப்ப சாரோட நான் சொல்றேன் மேடம் அது இல்லை. இவர் காலையில நம்ம இவர் விரட்டுறார். அப்ப இவரோட மனைவியில தான்